Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம salted diamond cuts எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அதே நேரத்துல இன்ஸ்டன்ட் ரெசிபியும் கூட. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். உங்களுக்கு மைதா சேர்க்க இஷ்டம் இல்லனா நீங்க 1 கப் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உப்பு எண்ணெய்லாம் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஸோ இந்த மாவு வந்து 2ஆக பிரித்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மைதா தூவிடுங்க. அது மேலே இந்த மாவை வச்சுட்டு நல்லா விரிக்க ஆரம்பிங்க. நல்லா சமமாக விரிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நல்லா மெல்லிசாவும் விரிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல தின் ஷீட் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம டைமண்ட் ஷேப்பை வந்து பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஒரு பீட்சா கட்டர் வச்சு கட் பண்ண போறேன். இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. ஸோ நம்ம போய் இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக டைமண்ட் கட்ஸை உள்ள சேர்த்துக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக திருப்பிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா குக்கும் ஆகும். அதே நேரத்தில் எல்லா சைட்ஸும் ஒரே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் கிடைக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட டைமண்ட் கட்ஸ் எல்லாம் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நீங்கள் நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். இந்த சால்ட்டட் டைமண்ட் கட்ஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சால்ட்டட் டைமண்ட் கட்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.